ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா கோதுமை வர்க்கி. எப்படி செய்யறதுன்னு வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஓமம் சேர்த்திக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். இதுதான் இதோட கரெக்டான பதம். அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் சேர்த்தி சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி கெட்டியாக மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு 20 நிமிஷம் நல்லா மாவை ஊற வைங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இது இன்னும் நல்லா நம்ம பிசைஞ்சா இன்னும் நல்லா சாஃப்டாக ஆகும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 7 பால் இதில் வந்திருக்கு. இப்போ இந்த சப்பாத்தி உருண்டைகளை நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ எல்லா மாவும் நல்லா தேய்ச்சாச்சு. ஃபஸ்ட்டு சப்பாத்தியில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவினதுக்கப்புறமா கொஞ்சம் மாவை தூவி இன்னொரு சப்பாத்தியை மேலே வைங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ஒன்று மேலே ஒன்றா வைங்க. இப்போ எல்லாமே வச்சாச்சு. மேலே கொஞ்சம் சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக அழுத்திக்கோங்க. சப்பாத்தியை அழுத்தி தேய்க்காதீங்க, லைட்டாக தேய்ங்க. இப்போ இந்த சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி நல்லா கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டைகளை வெட்டிக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயர் தெரியுது. இது நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தியை ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். அப்படி தேய்ச்சா நம்மளுக்கு லேயர் கிடைக்காது. இந்த சைஸில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் தேய்ச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும், அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மேலே சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ மிதமான சூட்டில் இப்போ நான் ஒன்று போடுறேன். போட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் கழித்து அதுவே வெந்ததுக்கப்புறமா நல்லா மிதக்கும். நம்ம அழுத்தக்கூடாது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து மேலே வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் பொறுமையாக ஆகுங்க. இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கோதுமை வர்க்கியும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது கிறிஸ்பியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோவை என்னோடய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி hello2.com@gmail.com.
இந்த வர்க்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபியை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம பாரம்பரிய சமையலை போற்றுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.